கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 102வது சங்கீதம் 16வது வசனம் சொல்லுகிறது, திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்களுடைய விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, திக்கற்ற தேவ பிள்ளைகளுடைய ஜெபத்தை அவர் ஒருபோதும் அலட்சியம் பண்ண மாட்டார். அதனாலதான் ஆண்டவர் சொன்ன, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். அவர் நம்மை திக்கற்றவர்களாய் விடுகிற தேவன் அல்ல. இந்த பூமியிலே அநேக நேரங்களில் நாம் நம்முடைய குடும்பத்தினரால், நம்முடைய சிநேகிதரனால், நம்முடைய சுதரம் உறவுகளினாலே நாம் கைவிடப்படும் போது, நாம் திக்கற்றவர்கள் என்று ஒரு சூழ்நிலைக்குள்ளே நிற்கும் போது அவர் நம்மை திக்கற்றவர்களாய் விடுகிற தேவன் அல்ல. அப்படிப்பட்ட தெய்வ பிள்ளைகளுடைய ஜெபத்தை ஆண்டவர் அலட்சியம் பண்ணாமல் அவர்களுக்கு பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். எவ்வளவு நல்ல மகத்துவமான ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். எவ்வளவு சோதர அழகான ஒரு ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே எந்த உறவுகள் நம்மை கைவிட்டாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். நம்மை கரம் பிடித்தவர், பாதையில விட்டுட்டு போகிறவர் அல்ல. கடைசி வரைக்கும் நம்மை நடத்தி செல்வதற்கு அவர் வல்லமை உள்ள ஆண்டவராய் இருக்கிறார். ஆகவே அவர் தம்முடைய பிள்ளைகளை கைவிடாதபடிக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் கூட இருந்து நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தந்து அவர் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை ஒருபோதும் அலட்சியம் பண்ணாதவரே, ஏசப்பா, எங்கள் ஜெபத்தை நீங்க ஒரு காலம் ஆண்டவரே நீங்க அலட்சியம் பண்ணாதபடிக்கு எங்கள் ஜெபத்திற்கு நீர் பதில் தருகிறவர். ஏசப்பா, இந்த நாளை ஆசீர்வாதமாக்கி தாருங்க. தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் சமாதானத்தை கொடுத்து மகிழ்ச்சியான பாதையில இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை நடத்தும். தேவ கிருபை ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆளுகை செய்யட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.